Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல இந்த டைட்டில்ல பார்த்த மாதிரி என்னுடைய ரீசன்ட் ஃபேவரட்ஸ் நான் என்ன பண்ணிருக்கேன்னா நான் லாஸ்டா நைகா அண்ட் அமேசான்ல ஆர்டர் பண்ண அந்த ஜனவரில இருந்து இப்போ இந்த ஜூலை எண்ட் வரைக்கும் ஆர்டர் பண்ண விஷயங்கள்ல எது நான் ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், டெஃபினட்டா ஒரு ரீபர்ச்சேஸ்க்கு சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரியான சில பொருட்கள் நான் உங்களுக்கு கேட்டகரைஸ் பண்ணிருக்கேன். ஹேர் கேர், பாடி கேர் அண்ட் மேக்கப். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத உங்ககிட்ட குவிக்கா ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ இது என்னுடைய ஒரு ஃபர்ஸ்ட் ஹாப் ஆஃப் த இயர் ஃபேவரட்ஸ் அந்த கேட்டகரியில நீங்க போடலாம். முதல்ல ஐ ஹாவ் தி டெர்மாகோஸ் சன்ஸ்கிரீன் ஸ்ப்ரே. ஸோ இந்த சன்ஸ்கிரீன் ஸ்ப்ரே இந்த பிராண்டு அண்ட் டாக்டர் ஷிட்ஸ் நினைக்கிறேன், அது ரெண்டுத்துலயும் ட்ரை பண்ணேன் ரீசெண்டா. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் சொல்றேன் இந்த வருஷத்துக்கு. ஐ ஹாவ் டு சே ஐ ரியலி லவ் திஸ். ஒரே ஒரு கானா அந்த டாக்டர் ஷெட்ஸ்ல என்ன பார்த்தேன்னா, நீங்க அந்த ப்ராடக்ட் அடிக்கிறீங்கன்னா உங்க முகத்துல அது ஒயிட் லிக்விடா இறங்கும். இந்த டிஸ்பென்சர்ல அது பிரச்சனையா இல்ல ப்ராடக்டே அவ்வளவு திக்கா ஒயிட்டா இருக்கா அப்படின்றது எனக்கு கரெக்டா தெரியல. பட் இது பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையே தராது. லிட்ரலா ஒரு ரிஃப்ரெஷிங் மிஸ்ட் மாதிரி தான் இருக்கும். நீங்க கிட்ட வச்சு அடிச்சீங்கன்னா தான் அந்த ஒயிட் லிக்விட் இப்படி வழியும். நீங்க இந்த டிஸ்டன்ஸ்ல வச்சு அடிக்கிறீங்கன்னா சுத்தமா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. அழகா இன்ஸ்டன்டா உங்க ஸ்கின்னை இது அப்படியே ரிஃப்ரெஷன் பண்ணும், சன் ப்ரொடெக்ஷனும் கொடுக்கும். இது ஹைலரானிக் பேஸ் பண்ண ஒரு சன்ஸ்கிரீன் அப்படின்றதுனால ஹைட்ரேஷனும் இன்டென்ஸா இருக்கு. ஸோ இது ஈஸி ரீ அப்ளிகேஷனுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான ஒரு ப்ராடக்ட். ரீசெண்டா வாங்கினதுல ஐ எம் ஜென்யூன்லி லவ்விங் திஸ். ஸோ இதுல உங்களுக்கு SPF 50 and PA 4+ ரேட்டிங் இருக்கு. அஃப்கோர்ஸ் நீங்க உங்களுடைய ஸ்கின் கேர் பில் பண்ணும்போது ஒரு ப்ராப்பர் சன்ஸ்கிரீன் நீங்க பில் போட தான் போறீங்க, லைக் க்ரீம் பேஸ் நீங்க போட தான் போறீங்க. நான் அப்படிதான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இதை மட்டும் போடுங்கன்னு சொல்ல மாட்டேன். ஒரு க்ரீம் பேஸ் சன்ஸ்கிரீன் போட்டுக்கோங்க. நீங்க மேக்கப் பண்றீங்கன்னா மேக்கப்பை முடிச்சுட்டு டாப் பண்றதுக்கு இது. அண்ட் எங்கேயாவது டிராவல் எல்லாம் பண்ணும்போது இது அப்படியே கையில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா நீங்க ரீ அப்ளிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. அடுத்து ட்ரெஸ்மேயோட இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் மிஸ்ட். நான் பீப்ளண்டோட ஹீட் ப்ரொடெக்ஷன் மிஸ்டுக்கு ஒரு பெரிய ஃபேன். அதுக்கப்புறம் இந்த நோ ஹேர் கட் க்ரீமுக்கு ரொம்ப விரும்பி யூஸ் பண்ணுவேன். அதுதான் ஒரு ஹீட் ப்ரொடெக்ஷன் க்ரீம் மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன் என்னுடைய முடிக்கு ஹீட் ஸ்டைலிங் பண்றதுக்கு முன்னாடி. இது ரொம்ப வருஷமா நிறைய பேர் விரும்பிட்டு இருந்த ஒரு ஹீட் ப்ரொடெக்ஷன் மிஸ்ட். ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி நான் ப்ராபப்ளி இதை வாங்கி ட்ரை பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் வந்தாச்சு. அப்புறம் இப்போ மறுபடியும் நான் ஹீட் ப்ரொடெக்ஷன் மிஸ்ட்னு பார்க்கும்போது இது கொஞ்சம் அவைலபிளா இருந்துச்சு. ஸோ ஐ வாஸ் லைக் ஓகே, இதை நம்ம ட்ரை பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு இது வாசனை தருமா அப்படின்றது நான் மறந்துட்டேன். பட் இது ஒரு நல்ல ஒரு மாதிரி லைட்டா ஒரு ஃப்ளாரல் க்ரீமி வாசனை ஒன்று கொடுக்குது. அந்த ஒரு எக்ஸ்பென்சிவான ஃபேஷியல் க்ரீம் வாசனை இருக்கும்ல, அந்த மாதிரி. இந்த மாதிரிதான் பழசு வாசனை கொடுத்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு சத்தியமா ஞாபகம் இல்லை. பட் யா, ஐ எம் லைக் ஓகே, இது நம்ம கொஞ்ச நாள் ட்ரை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எனக்கு இந்த முடி வாசனையா இருந்தா ரொம்ப பிடிக்கும். அந்த வாசனை எனக்கு ரொம்ப அப்படியே அட்ராக்ட் பண்ணிச்சு, எஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இட்ஸ் அ ஃபேவரட். ஐ ஆல்சோ காட் திஸ் இந்துலேகா பிரிங்காவோட ஆயில். இது சரி லெட்ஸ் கோ பேக் அப்படின்ட்டு இது நான் வாங்கினேன். இது நான் காலேஜ் படிக்கும் போதோ ஸ்கூல் டுவர்ட்ஸ் த எண்ட்லயோ ரொம்ப ரிலீஜியஸா யூஸ் பண்ண ஒரு ஆயில் இது. இந்த பிரிங்கா ஆயில், அந்த பிரிங்கராஜ் இவங்க தான் ரொம்ப வைல்டா எடுத்துட்டு வந்தாங்க, லான்ச் பண்ணாங்க பிரிங்கராஜ் ஆயில் அப்படின்றதே. எனக்கு நினைவு தெரிஞ்சு கோகோனட் ஆயில் தான் முடிக்கு நல்லதுன்றது போய் அப்புறம் ஆல்மண்ட் ஆயில் வந்தது. அதுக்கப்புறம் இந்த பிரிங்கராஜ்ன்றது எனக்கு தெரிஞ்சு இந்த இந்துலேகா ஆயில் தான் எடுத்துட்டு வந்தது. இந்த அப்ளிகேட்டர் பாட்டிலும் ஃபர்ஸ்ட் நான் யூஸ் பண்ணது இவங்களது தான். ஒரு பாட்டில் வாங்கிட்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஒரு பாட்டில் மட்டும் இருந்தது, ப்ராடக்ட் காலி ஆயிட்டு. அந்த பாட்டில பல வருஷம் நான் யூஸ் பண்ணேன், ப்ராடக்ட் ஈஸியா அப்ளை பண்றதுக்கு இருக்கே அப்படின்ட்டு. ஸோ ஐ தாட் ஓகே, ரொம்ப நாள் ஆச்சே நம்ம ட்ரை பண்ணலாம் இது அப்படின்ட்டு நான் இது வாங்கியிருக்கேன். அண்ட் என்னுடைய ஹேரும் இப்போ பாத்தீங்கன்னா ஹேர் கலர் பண்ணி ஒரு 2 months கிட்ட ஆயிடுச்சு அப்படின்றதுனால இது ஒரு ப்ராப்பர் ஃபேஸ், இந்த நரிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்கறதுக்கு, அது வெளியில ஒழுங்கா தெரியறதுக்கு. ஸோ ஐ எம் ரியலி லைக் ப்ராப்பர்லி இண்டல்ஜ் இன் ப்ராப்பர் ஹேர் ஆயிலிங் அண்ட் ஹேர் கண்டிஷனிங்லாம். ஸோ திஸ் இஸ் இட். அடுத்து இந்த K18 ஹேர் லீவ்-இன் ட்ரீட்மெண்ட். ஸோ இது பார்த்துருப்பீங்க, கொஞ்ச நாள் முன்னாடி பயங்கரமா வைரல் ஆச்சு. இது நான் February மாசமோ என்னமோ ஆர்டர் போட்டேன். ஆனா நான் இப்போ இந்த மாசம் வரைக்கும் நான் கையே வைக்கவே இல்லை. ஏன்னா இது போடும்போது நம்ம கண்டிஷனரோ இல்லைன்னா ஹேர் மாஸ்கோ போடக்கூடாது, ஜஸ்ட் ஷாம்பூவிங் மட்டும் தான். இது எப்படி யூஸ் பண்ணோம்னா, முடி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க, ஷாம்பூ பண்ணிக்கோங்க, ஷாம்பூ பண்ணிட்டு அப்படியே நீங்க டவல் ட்ரை பண்ணிட போறீங்க. அது டேம்பா இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் இங்க அப்ளிகேஷன் இங்க ஒரு டாலப் மாதிரி ஒண்ணு கொடுத்து வச்சிருக்காங்க.
அந்த அளவுக்கு மட்டும் நீங்க வந்துட்டு ப்ராடக்ட் எடுத்து உங்களுடைய முடியில அப்ளை பண்ண போறீங்க. அப்ளை பண்ணிட்டு 4 மினிட்ஸ் எதுவுமே பண்ணாம விட போறீங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டைல் பண்ணிக்கலாம், வேற ஏதாவது ப்ராடக்ட் போடுறதுனா போட்டுக்கலாம், அந்த மாதிரி செய்யலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட். இதுக்கு நோண்டு தான் அந்த சாஷே. ஓகே, ஆனா இது வந்து 900 rupees. இது வந்துட்டு இந்த K18ஓட இந்தியன் வெப்சைட்ல மட்டும்தான் அவைலபிளா இருந்தது, நான் வாங்கினேன். பட் இது இப்போ வந்துட்டு உங்களுக்கு டீரால கூட அவைலபிளா இருக்கு. நான் இங்க காமிக்கிற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ்லாம் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆல்சோ எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, நான் வந்துட்டு உங்களுக்கு நைக்கா அண்ட் அமேசான்ல வாங்கினதெல்லாம் காமிக்கிறேன் அப்படின்ட்டு இல்ல. இன் ஜென்ரல் நான் புதுசா ட்ரை பண்ணதுல இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எதுல எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் காமிக்கிறேன், அதை மென்ஷன் பண்ணிக்க விரும்புறேன். ஸோ இது ஆக்சுவலா எடுத்துக்கணும்னு இருக்கா. நான் வந்துட்டு இப்போ 3 யூசஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. 3 யூசஸ் பண்ணிட்டேன். இன்னும் இருக்கு ப்ராடக்ட் இதுல, விச் இஸ் ஆக்சுவலி கன்வின்சிங். அப்பாடா ஓகே அப்படின்ற மாதிரி. ஆல்சோ சில பேர் சொன்னாங்க இது 4 யூஸ் கிட்ட வரும் அப்படின்ட்டு. என் முடி வந்து இப்போ கொஞ்சம் மீடியம்க்கு மேல ஷார்ட்டுக்கு கீழே இருக்கு அப்படின்றதுனால எனக்கு ப்ராடக்ட் நிறைய தேவைப்படல. இந்த பேக்கேஜ்ல எந்த அளவு அப்ளிகேஷன் சைஸ் கொடுத்துருக்காங்களோ அது ஒரே ஒரு டாலப் தான் எடுத்து நான் வந்து யூஸ் பண்றேன். அது யூஸ் பண்ணும்போது கையில நல்லா ரப் பண்ணிட்டு நீங்க உங்க முடியல அப்ளை பண்ணிட்டு 4 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் சீரமோ இல்லைன்னா ஹீட் ப்ரொடெக்டர் எது வேணா நீங்க போட்டுக்கலாம். இட்ஸ் நைஸ் ஆக்சுவலா. டக்குன்னு வந்து கண்டிஷன் பண்ண மாதிரி இருக்கு. முடி வந்துட்டு அப்படியே ஃப்ரிஸியா இருக்கிற மாதிரியான ஃபீல் இருக்க மாட்டேங்குது. ஏன்னா நான்லாம் வந்து கண்டிஷனர் பல வருஷமா வந்து கன்சிஸ்டன்டா போட்டுட்டு இருக்க ஒரு ஆளு. அது இல்லாம வெறும் ஷாம்பு பண்ணேன் முடி வந்து அப்படியே இப்படி இருக்கும். அதுவும் வேற வேவியா கலர்ட் ஹேரா வேற இருக்கா. ஸோ கண்டிஷனர் ஆர் ஹேர் மாஸ்க் இஸ் அ மஸ்ட் என்னுடைய முடிக்கு. நான் பயந்தேன் ஃபர்ஸ்ட், ஆனா திஸ் ஆக்சுவலி ஒர்க் குட். ஃபர்ஸ்ட் டைம் போட்டும் போதே வந்து மேனேஜபிள் ஆயிடுச்சு. செம்ம சாஃப்டா இருந்தது முடி. ஆல்சோ என்னாச்சுன்னா நான் லாஸ்ட் யூஸ் பண்ணிட்டு பெரிய பாட்டில் பேசாம வாங்கிடலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஐம் ஸ்டில் திங்கிங் அபவுட் இட். நான் இது ஒரு ப்ராப்பர் இன்டெப்த் வீடியோ நான் இதை பத்தி போடுறேன், எப்படி யூஸ் பண்றேன் என்ன ஏது அப்படின்றது. ஏன்னா நான் ஒரு 6 யூசஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பாக்குறேன். இது வந்து ஆக்சுவல் ரிசல்ட் வந்து 6 யூசஸ்லாம் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லெட்ஸ் see. அடுத்து பெர்ஃப்யூம்ஸ். இந்த வருஷம் ஆக்சுவலா நான் கொஞ்சம் மைண்ட்ஃபுல்லா தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய பெர்ஃப்யூம் கலெக்ஷன். பட் இது வந்து ரீசெண்டா நான் வாங்கினது ஹியூகோ பாஸ்ல இருந்து ஒரு எனர்ஜைஸ்ன்ற ஒரு வேரியன்ட். ஆக்சுவலா இது வந்து ஒரு யூனிசெக்ஸ் வாசனை மாதிரி தான். பட் ஐ ஹாவ் டு சே திஸ் பிரிங்ஸ் மீ சச் கோசி ஃபீல். ஒரு மாதிரி இதுல வந்துட்டு அந்த பிங்க் பெப்பர், மஸ்க், கொலோன் வாசனை, வெனிலா, அது கூட ஒரு மாதிரி பர்ன்ட் ஸ்மோக்கி வெனிலா மாதிரி, ஸ்லைட் பர்ன்ட் ஸ்மோக்கி வெனிலா. அட் த சேம் டைம் ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும். டே டைம் நைட் டைம் 2 வேலையும் போடலாம். மென் விமன் 2 பேருமே போடலாம். எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப சூதிங்கான, காமிங்கான, கோசியான ஒரு வாசனை. இட் ஜஸ்ட் லிட்ரலி புட்ஸ் மீ இன் குட் மூட் இன்ஸ்டன்டா. எவ்வளவு காலி பண்ணிருக்கேன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் நான் இது மே மாசமோ என்னமோ தான் வாங்கினேன். ஆனா அதுக்குள்ள லைக் தூங்க போறதுக்கு முன்னாடி லிட்ரலா இதை எடுத்து அப்படியே என்னுடைய கழுத்துல இப்படி அடிச்சேன்னா 3 டிராப் அடிச்சேன்னா இட்ஸ் லைக் ஹெவன் ஃபார் மீ. ஆல்சோ இது வந்து லாஸ்ட் ஆகுறது டீசெண்டா லாஸ்ட் ஆகுது. பயங்கரமா செம்மையா லாஸ்ட் ஆகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். டெஃபினட்டா டீசெண்டா 4-5 ஹவர்ஸ் வந்துட்டு லிங்கர் ஆயிட்டே இருக்கு. ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் என்ன மாதிரியான ஃபேப்ரிக்ல நீங்க ஸ்விட்ச் பண்றீங்க அப்படின்றது. ஸ்கின்ல என்னுடைய ஸ்கின்ல வந்து எனக்கு வந்துட்டு 4-5 ஹவர்ஸ் வந்துட்டு அழகா வந்து ஸ்டே ஆகுது. Hugo Boss Energize it is. I'll definitely repurchase this. This is so beautiful. Love this. அடுத்தது மேக்கப்லயே வந்துட்டு இந்த Charlotte Tilburyயோட செட்டிங் ஸ்ப்ரே நான் வந்து எதிர்பார்க்கல. இது ஆக்சுவலா ஒரு ஸ்ப்ளர்ஜ் மேக்கப் ப்ராடக்ட் தான். இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் சைட்ல இருக்கிறது தான். பட் எனக்கு வந்து ஆக்சுவலா இது யூஸ் பண்ணதுமே வந்துட்டு நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கு. I can definitely see myself repurchasing this because இது எப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபிக்ஸிங் மிஸ்ட் மாதிரியோ இல்லைன்னா ஒரு ரிஃப்ரெஷிங் மிஸ்ட் மாதிரியோ ஒர்க் ஆகுறது கிடையாது. ஒரு மாதிரி பெட்டர் ஸ்கின் ரிசல்ட்ல காமிக்கிற மாதிரியும் உங்க மேக்கப் வந்து நீங்க என்ன மாதிரியான ப்ராடக்ட் வச்சு பண்ணாலும் இதை போடும்போது அப்படியே ஒரு மாதிரி ஒரு லேயர் ஆஃப் ஜெல் போட்ட மாதிரி உங்க ஸ்கின் வந்து ஆகுது. லிட்டரலா ஜெல் கிடையாது, பட் த வே இட் லுக்ஸ் அப்படியே வந்து க்ளோ ஆகுது. ஸ்கின்னே வந்து பாலிஷ் பண்ண மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குது. ஆல்சோ இதுல கொஞ்சம் ஸ்கின் பெனிஃபிஷியலான விஷயங்கள்லாம் இருக்கு. லைக் வைட்டமின் இஓ சம்திங்லாம் இருக்குன்ற மாதிரி நான் பார்த்தேன். பட் அதெல்லாம் நான் பெருசா எடுக்க போறது கிடையாது. பட் இது வந்து என்னுடைய மேக்கப்பை லாஸ்ட் பண்ணி வைக்கிற விதமா இருக்கட்டும். லாஸ்ட் கூட நான் வந்து பெருசா பார்க்க மாட்டேன் பிகாஸ் எனக்கு ரொம்ப ஸ்வெட்டி ஸ்கின். ஸோ அதனால செட்டிங் ஸ்ப்ரே தான் என் ஸ்வெட் எல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும், என் மேக்கப் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் நான் வந்து எதிர்பார்க்க மாட்டேன். இட் ஹெல்ப்ஸ் டு அ பிட். அது அந்த வேலையை இது கரெக்டா பண்ணுது. பட் த வே திஸ் மேக்ஸ் மை மேக்கப் லுக்
அது அழகா அப்படியே ஃபினிஷ்டா ஃபைன் டியூன் பண்ணி பாலிஷ் பண்ண மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து கொடுக்குது. தட் ஐ ரியலி லவ் அபவுட் திஸ். ஸோ அது ஒரே ரீசனுக்காக நான் வந்து இதை கன்சிடர் பண்ணலாம் ரீபர்ச்சேஸ் பண்றதுக்கு. நானே பார்த்து இது லக்ஸுரி என்ன பாட்டில்ன்ற மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவு காலியானதே கிட்டத்தட்ட ஒரு மாசம், ஐ திங்க் ஜூன் மாசம் ஸ்டார்டிங்ல தான் இது வாங்கினேன் அப்படின்ட்டு. ஒரு மாசத்துல இவ்வளவு காலி பண்ணிட்டோமே லைட்டா கொஞ்சம் பதடுதுதான். பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. இதெல்லாம் தான் நமக்கு வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும். அடுத்தடுத்து நம்ம வந்துட்டு ப்ரொடக்டிவா இருக்கணும், நல்லா உழைக்கணும், இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் வந்துட்டு ரெகுலரா வாங்கணும் அப்படின்றது. எனிவேஸ் தட்ஸ் அவுட் ஆஃப் பாக்ஸ். அடுத்தது பிரைமர்ல வந்துட்டு இந்த எல்ஃபோட பிரைமர் டெஃபினட்டா ஒரு மஸ்ட் ஹாவ் பிரைமர் நான் சொல்லுவேன். இதுவுமே வந்து நான் ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். ஆக்சுவலா இது நான் பர்டிகுலரா பண்ண மாட்டேன், பட் எல்ஃபோட வேற ரேஞ்ச் ஆஃப் பிரைமர்ஸ் நான் வந்து கண்டிப்பா பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஐ டோன்ட், ஐ கேன் சேஞ்ச் மை மைண்ட், எனக்கு தெரியல. ஆனா இது வந்துட்டு இட்ஸ் அ வெரி நைஸ் மேக்கப் ஹோல்டிங் பிரைமர். என் மேக்கப் வந்துட்டு அழகா ஃபிளாலஸாவும் ஆகுது. ஜஸ்ட் மேக்கப் நிறைய இல்லாம இந்த பிரைமர் மட்டும் போட்டு பவுடர் மட்டும் வச்சு செட் பண்ணாலுமே ஸ்கின் வந்துட்டு அப்படியே டைட்டாவும் ஒரு மாதிரி போர்ஸ் எல்லாம் அழகா பிளரியா ஃபில் அவுட் பண்ண மாதிரியான ஒரு எஃபெக்டோடையும் இருக்கு. நல்லா இருக்கு. என்னுடைய ஆயிலி ஸ்கின்னுக்கு இது வந்து அழகா வந்து சூட் ஆகுது. ஐ எம் டெஃபினெட்லி லைக்கிங் இட். அண்ட் நிறையவும் நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், விச் மீன்ஸ் எனக்கு இது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றது. ஸ்கின் கேர் ஃபேவரட் இது ஃபாக்ஸ்டெயிலோட ஒரு ஃபேஸ் மாஸ்க், ஸ்கின் ரேடியன்ஸ் ஃபேஸ் மாஸ்க். நல்ல ஒரு போர் கிளென்சிங் ஃபேஸ் மாஸ்க். எனக்கு ஆயிலி ஸ்கின், ஒரு ரெகுலர் பேசிஸ்ல நான் மேக்கப் போடுற ஆளு, டெய்லி ஸ்கின் கேர் பண்ற ஒரு ஆளு அப்படின்னும் போது எனக்கு என்னோட போர்ஸ் வந்து அழகா கிளீன் ஆகணும் அப்படின்றது நான் கான்சியஸா பாக்குற ஒரு விஷயம். நான் வெளியில போயிட்டு ஃபேஷியல்னு டெர்மட்டாலஜிஸ்ட் வச்சு எடுக்கிறேன் அப்படின்னாலும் அந்த போர் கிளென்சிங் கிளீன் அப் மட்டும் தான் நான் செய்வேன். வேற எதுவும் பெரிய ட்ரீட்மெண்ட் மாதிரி பண்ண மாட்டேன். அதுவே ஆக்சுவலா பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு போய் பண்ணணும். ஸோ எனக்கு இந்த போர் கிளென்சிங் அப்படின்றது மஸ்ட். ஸோ அதுக்கு இந்த மாதிரியான கிளே மாஸ்க் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுல இந்த ஃபாக்ஸ்டெயிலோட இந்த பர்பிள் கிளே பிளஸ் கேலின் கிளே பிளஸ் லாக்டிக் ஆசிட் இருக்கக்கூடிய ஃபேஸ் மாஸ்க் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ் ஆயிடுச்சு. நான் ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஃபேஸ் மாஸ்க்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நான் ரெகுலரா யூஸ் பண்ணாலும் இன்னும் இவ்வளவு தூரம் எனக்கு இருக்கு, விச் இஸ் நைஸ். உங்க ஸ்கின்னை ட்ரை ஆக்க போறது கிடையாது. 10 நிமிஷம் தான் அழகா உங்க ஸ்கின்னை வந்துட்டு அப்படியே செம்மையா கிளென்ஸ் பண்ணி எடுத்துரும். அது உங்களுக்கு ஃபீல் ஆகும், பார்த்தாலே நல்லா தெரியும். லைக் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷன் அப் ஆன மாதிரி இருக்கே ஸ்கின் அப்படின்றது. ஸோ ஏதாவது பெரிய ஈவெண்ட்லாம் கிளம்பணும், ரெடி ஆகணும், மேக்கப் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற பட்சத்துலயும் இது வந்து முத நாள் நைட் போட்டோன்னே ஸ்கின் வந்து வெல் ப்ரெப்டா இருக்கும். அது ஒரு சின்ன டிப் உங்களுக்கு நான் தரேன். ஒரு ஆயிலி ஸ்கின் ஆளா இருக்கீங்க அப்படின்னா யூஸ் அ கிளே மாஸ்க். உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா யூஸ் அ ஷீட் மாஸ்க் பிஃபோர் அ பிக் ஈவென்ட் நீங்க மேக்கப் போட போறீங்க அப்படின்னும் போது. ஸ்கின் கேர்ல இன்னொரு ஃபேவரட், இது ரொம்ப ரீசெண்டான ஒரு ஃபேவரட், பட் ஐ எம் ரியலி லவ்விங் திஸ். இது வந்துட்டு இந்த கோர்ஸ் ஆர்எக்ஸோட HA/BHA கிளாரிஃபைங் டோனர் ட்ரீட்மெண்ட். பேசிக்கலா இது என்னுடைய கண்ணில் பல வருஷமா பட்டுட்டு இருக்க ஒரு விஷயம். இதுவும் இந்த பிராண்ட்லயே இருந்திருக்கக்கூடிய அந்த ஸ்னெயில் மியூச்சின் அந்த சீரம். ஸோ ஸ்னெயில் மியூச்சின் இப்போ நான் டெர்மகோல இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றதுனால நான் போகல. இந்த HA/BHA கிளாரிஃபைங் டோனர் வந்துட்டு என் மூக்குல அண்ட் இந்த சின்ன ஏரியால வந்துட்டு கொஞ்சம் பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் ப்ராப்ளம் வந்தது. ஸோ அதுக்கு வந்துட்டு வீட்லயே நம்ம வந்துட்டு ஈஸியா பண்ற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட் மாதிரி இருக்கட்டும் தான் இது நான் வாங்கினேன். ஐ ஹேவ் டு சே 2 யூஸ்லயே வந்துட்டு இது பியூட்டிஃபுல்லான ரிசல்ட் வந்து கொடுத்துச்சு. என்னுடைய பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட், பிளாக் ஹெட் கூட கிடையாது, ஒயிட் ஹெட் தான் மேஜரா நிறைய இருந்தது. அதை வந்து கியூர் பண்றதுல, கிளீன் பண்றதுல, என் ஸ்கின்னை வந்துட்டு ரொம்ப ஹார்ஷா அக்ரிவேட் பண்ணாம பர்ஜ் ஆக்காம கிளீன் பண்ணதுல இது வந்து ஒரு பெரிய பங்கு பிளே பண்ணுச்சு. இது வந்து ரெகுலரா பேக் டு பேக் டேஸ்ல வந்து யூஸ் பண்ணது கிடையாது. நான் ஃபுல் ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணல, ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஒரு டோனர் அப்படின்றதுனால. இத ஸ்ப்ரே பாட்டிலையும் வருது, அதை நீங்க வந்துட்டு காட்டன்ல அடிச்சுட்டு மூக்குல மட்டும் தேய்ச்சிக்கிட்டேன். நான் முகம் ஃபுல்லா வந்து யூஸ் பண்ணல, ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற ஒரு ரீசன்னால. ஸோ திஸ் இஸ் ரியலி எஃபெக்டிவ். அண்ட் நான் சொன்ன மாதிரி டெய்லி யூஸ் பண்ணல. இப்போ நான் வந்துட்டு மண்டே டே டைம் ஸ்கின் கேர்ல யூஸ் பண்றேன் அப்படின்னா வென்ஸ்டே நைட் டைம் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் ஃப்ரைடே டே டைம் ஸ்கின் கேர் ரூட்டீன்ல, அப்புறம் சண்டே மறுபடியும் நைட்டு. இந்த மாதிரி நான் வந்துட்டு கேப் விட்டு தான் யூஸ் பண்றது. அதுல எனக்கு 2 யூஸ்லயே நல்ல டிஃபரன்ஸ் தெரிஞ்சுது. ஸோ ஹைலி ரெக்கமெண்ட். உங்களுக்கு வந்துட்டு ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இல்லைன்னா ஒயிட் ஹெட் பிளாக் ஹெட் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. பட் டெஃபினட்டா நிறைய யூஸ் பண்ணாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு போதுமான எஃபெக்டிவான ரிசல்ட்டும் வந்து கொடுக்க போகுது. ஏன்னா HA/BHA பேஸ் பண்ண ப்ராடக்ட்ல நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணீங்க அப்படியே ஸ்டார்டிங்ல அப்படின்னா அது பர்ஜ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும் உங்க ஸ்கின்ல. ஸோ மேக் ஷுர் நீங்க கிராஜுவலா வந்துட்டு அதனுடைய கான்சென்ட்ரேஷனை ஏத்துறீங்க அப்படின்றது. என்னதான் ஏசி போட்டாலும் இந்த லைட் எல்லாம் போட்டுட்டு உட்காருறதுனால எனக்கு எப்ப பார்த்தாலும் மூஞ்சில வேர்த்துக்கிட்டே தான் இருக்கு. எனிவேஸ், ஒன் லாஸ்ட் ப்ராடக்ட். இது வந்துட்டு வாஸ்லினோட லிப் தெரப்பி.
இதுவும் வந்து நான் ரொம்ப விரும்பிட்டு இருக்கேன். இங்க நான் நல்ல ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுலயே நான் ஒரு கொக்கோ பட்டர்னு ஒரு வேரியன்ட் கூட யூஸ் பண்ணேன். அது முன்னாடியே வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். பட் இப்பதான் நான் வந்துட்டு இந்த பிங்க் கலர் வேரியன்ட் வாங்கினேன், ரோஸ். எனக்கு இன் ஜெனரல் ரோஸ் வாசனைகள் ரொம்ப பிடிக்கும். இது வந்து அந்த ஒரு ரோஸ் வாசனை எடுத்துட்டு வர்றது அண்ட் லைட்டா சாஃப்டா ஒரு பிங்கி லுக் கொடுக்கறது. ரொம்ப சாஃப்டா, ரொம்ப ரொம்ப சாஃப்டா, ஓகேவா? எனக்கு ரொம்ப அனிமிக்கான வாய் மாதிரி இருக்கும், ப்ரௌன் கலர்ல இருக்கும் என் வாய். ஸோ அதுக்கு வந்துட்டு லைட்டான ஒரு பிங்க் டின் கொடுக்கறது அண்ட் லிப்ஸை நரிஷிங்கா வச்சுக்கிறது எனக்கு இதுல வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. டெஃபினட்டா இதை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு ரோஸ் வாசனைகள் பிடிக்கும், லிப்ஸை சூத் பண்ற மாதிரியான ஒரு லிப் பாம் வேணும் அண்ட் வாசலின் இட்ஸ் த பெஸ்ட் உங்களுடைய லிப் நரிஷ்மெண்ட்டுக்கு. ஸோ கண்டிப்பா வந்துட்டு இதை நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் நான் காமிக்க விரும்பின சில விஷயங்கள், என்னுடைய ரீசன்ட் ஃபேவரட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் த இயர்ல வாங்கினது இன்னுமே கூட இருக்கு. பட் டைம் காரணமாக ஐ எம் ஜஸ்ட் ஷோயிங் யூ தீஸ் மெனி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வந்து தெரியப்படுத்திக்கோங்க காமெண்ட் செக்ஷன்ல. அண்ட் ஆல்சோ நான் இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.